வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பேன் வச்சுக்கங்கம்மா. 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாமா. தக்காளி தொக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிச்சுங்கம்மா. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும்மா. பெரிய வெங்காயம் 5மா பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கம்மா, கொஞ்ச நேரம் வதங்கிட்டு இருக்கும் போதே பூண்டு 10 பல்லுக்கு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்கம்மா. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். பூண்டு கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுருங்க. 4 பெரிய தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கோம்மா, இதையும் போட்டுக்கலாம். நல்லா பழமாக எடுத்துக்கோங்க தக்காளி. கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு தக்காளி வந்து நல்லா குழஞ்சிடணும். நம்ம தண்ணியெலாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது, வெறும் தக்காளியில் இருக்கிற தண்ணியை தான் சாறு இறங்கணும். பாருங்கம்மா, தக்காளியில் நல்லா குழஞ்சிச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள்மா, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு போட்டுக்கோங்க. மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா. இந்த மிளகாய்த்தூள் வந்து வெங்காயம் தக்காளியில் நல்லா ஊறணும். தண்ணி ஊற்றாததுனால அடி பிடிக்கும், அதனால் மீடியமான தீயில் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டோமா. பாருங்கம்மா, சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஆயில் வந்து மேலே வரணும். மேலே வந்துருச்சுன்னா நல்லா வந்து நமக்கு தொக்கு வந்து நல்லா கிரேவியாக வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கம்மா, நல்லா வழவழன்னு இருக்குது பாருங்கம்மா. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்மா. தயிர் சாத்து கூட சைடில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்குற டைமில் கொத்தமல்லி போட்டுருங்க. கொத்தமல்லி போட்டு ஒரு கிளறி விட்டுருங்கம்மா. அவ்வளோதாம்மா, ஒரு ஈஸியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.